யாருக்கு அம்மா நான் இங்கே கண்ணம்மா அம்மா நான் கண்ணம்மா என்னம்மா என்று அருகாமல் வர வேண்டும் கண்ணம்மா என்று அருகில் வர வேண்டும் அருகில் வர வேண்டும் ஆமாம்மா அன்பாத பெரியவர்களுக்கும் அருமை உள்ள தாய்மார்களுக்கும் என்னும் சுரியார் வருவது அவற்றவர்களுக்கும் ஆமாம்மா நமது நாடகம் குழுவின் சார்பாக அண்ணம்மா நன்றி வணக்கம் என்ன மதிப்புக்கு மரியாதை புரியுது அதாவது அண்ணா வாங்கி ராஜன் அவர்களுக்கும் என்ன மாமா வாங்கி மோகன் மாமா அவர்களுக்கும் மாமன் ஆமா இன்னும் கணேஷ் மாமா அவர்களுக்கும் அதாவது அப்பா வாங்கி தீக்கரகர் ஆமாம்மா ஆமா அப்பா வாங்கிய குமாரப்பா அவர்களுக்கும் நமது நாடக கலைஞர் அனைவற்றவர்களுக்கும் நமது சார்பாக மனமான நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நான் யாரு யாரு என்ன நடக்க போகிறது அடி அம்மா அடி ரக்கரமுண்டா கொள்ளை மூஞ்சி அடிக்கடி அற்புதமான மங்கை என் பெயர் உன் பெயர் சங்குமதி ஓ உன் பெயர் சங்குமதி அப்படி உன் பெயர் சங்குமதியாக இருந்தாலும் உன்னை இன்றெடுத்து தாய் தந்தை என்ன பெற்றதோர்
யாருங்க? நானிங்க. கண்ணம்மா, ஆமாண்ணா. என் தந்தையார் தந்தையார். பாண்டபுத்திர மகாராஜன். ஓ, தந்தையார் பாண்டிபுத்திர மகாராஜன். தாயார் மண்டார தேவி. ஓ, தாய் மண்டார தேவி. ஆமா. அப்படி மண்டார தேவிக்கும் இந்த மண்டாரிக்கும் பாண்டவர்கள் அங்க மூன்று. நான் மண்டாரிக்கு பிறந்தவள். நீங்கள் மண்டாரிக்கு பிறந்தவர்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் உனக்கு திருமணம் நடந்துருச்சா? அம்மா, என் கணவர் யார்? யாரு? பேர் பெற்றவர்கள். பேர் பெற்ற மன்னர். சரிம்மா. ஐய் படிக்கல காட்டிக்கிட்டு. ஏன் கொள்ள என் வாய் பலிக்கலாமே இருக்குது. அந்த அம்மாலே பரவாயில்ல. என் கணவர் சிவன மந்தாபுரி ஆண்டவர் கூடிய மந்தாபுரி ஆண்டவர் கூடிய போர்மன்னன் திருமணத்தை செய்து அழகான ஒரு பிள்ளை. அந்த குழந்தையுமே அள்ளிமுத்து. அப்படி கேட்டால் ஏதோ காரணமாக உன் கணவர் அளித்து சொன்னார். கணவர் சந்திப்போம். புறப்படு. தேவி என்ன சொன்னா என்னுடைய மந்திரி மாறு மந்திரி போட்டு நக்க சொன்னா மகாராஜா
தேவி மன்னான் பரானுமதி அக்கா கொண்டாடி நல்லாச்சா ஏங்க வாங்க உன் திருவடி போர் பாதங்களுக்கு ஏன் அப்படி ஆங்கத்துல தெரியுது நீ அவனுக்கு கிட்ட வந்தாவே தெரியாதா அவனுக்கு எந்த நேரம் டைம் தெரியாது பிள்ளைங்க இருந்தானே எது தானே கர்மம் என்ன அதுக்கு தலைப்பட தெரியுது சாமி தேவி திருவடி போர் பாதங்களுக்கு நான் வந்தனம் செய்தேன். அப்படியா என்னங்க சொல்லும் என்ன இருந்தாலும் கூடுதல் நான் வரமாட்டேன் தனியா வரியா அப்புறம் பேசுறேன் என் திருமணி தேவி நாமம் அணிந்ததனால் இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகில் தேவி சாமி பாதமதி பணிந்தாலே பாதமதி பணிந்தாலே நமது பச்சாய் கோயில் பூசாரி ஐயா அவர்கள் கவட்டாங்கரமா காசு வேஸ்ட் பண்ணாத ஆமா காசு வேஸ்ட் பண்ணாலே வெளி தெரிஞ்சாதான் தெரியும் காசு வேஸ்ட் பண்றதுலாம் பெருசு இல்ல பொழுது தெரிஞ்சாதான் பணம் போச்சுன்னு பாவம் நினைப்போம். பூசாரி எனக்கு கட்டாய் கொடுப்பா என்னங்க அதாவது அரண்மனை இருந்த மங்கை அதுக்காக இருக்கக்கூடிய தாதிமணி விட்டு அழைத்திருக்கிறாய். ஆமா யாது விஷயம் தேவி உன்னை ஏன் அழைத்தேன் எதற்கு அழைத்தேன் எதற்காக? கானகம் சென்று 6 மாத காலம் வேட்டையாடி வருவது வழக்கம். என்ன வீட்டுக்கு வந்து 6 மாத காலம் உன்னுடன் மகனுடன் இருப்பது வழக்கம். ஆமாங்க நான் வீட்டுக்கு வந்து 6 மாத காலம் ஆகிவிட்டது. கானகம் சென்று வேட்டையாட போக வேண்டும். குடிப்படைகள் குறையை தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் போர் மன்னர் நாகராஜன் கடமை தவறிவிட்டார் என்று நாட்டு மக்கள் பேசுவார்கள். அதனால் என் உடனே உயிர் உள்ளவரை உன் மைச்சனை என்னைக்குமே மீறுவதில்லை. கட்டிய கடவுள் முட்டாளை இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழ்வது பெண்களுடைய கடமை. அப்ப நான் முட்டாளுங்கிறியா? இல்லைங்க முட்டாளை இருந்தாலும் கொண்டவனை மதியாப்பின் குடிக்கவனாகுவார். ஆமாங்க கல்லானாலும் கணவன் புண்ணாளனும் புருஷன் ஊரா புருஷன் சமமாக ஊமத்த பூவு அவனாக தாம்புருசை தன் சொந்தம் தாளம் பூவு வாசம் ஆமாங்க. ஏய் எப்படி மாட்டுவாங்க இல்ல 6 மாச காலம் ஆகி வருது காணாம போய். என்னங்க ஏதாவது நினைப்பு வந்துருச்சுன்னா நான் என்ன கணவன் மனைவியெல்லாம் இந்த காலத்துல போய் நானு ஏங்க கணவன் மனைவி எதுல இருக்குது? அதான் அன்பு ஆசையோடு அரவணைப்பது தான் இருக்குது. தேவி வந்த உடனே கணவருக்கு தண்ணி கொண்டு கொடுத்து தாமரத்தில் சாதமிடுவது பெண்களுடைய கடமை. ஒரு குடும்பம் சீரோடு சிறப்போடு வாழ்வதா இருந்தா இல்லறத்திலே நல்லற வேண்டும். ஆமா மனைவி கோவப்பட்டா எல்லாரும் ஒன்று நல்லதா இருந்தால் எல்லாமே நல்லற நான் நிச்சயமா ஆமாங்க. சொல்வாக்கு இருந்தா செல்வாக்கு தெரியும். ஆமா கட்டிய மனைவி இரு நல்லா இருந்தால் கவலை இல்லாம வாழலாம். கொஞ்சாவது நல்லா இருந்தா அத புத்தியோடு இருந்தா சுமார் 10 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக தானாதிர் மூலக்காட்டுல நாடார் பிறப்பு சான்றோர் புராணம் நாடகம் ஆளு எல்லாம் 2 பேர் எனக்கு வேணும் ஆபத்துக்கு வந்து உதவுங்க தம்பிகளை என்ன மணி 8 மணிக்கு போன் பண்ணேன் பைக் எடுத்துட்டு வந்து ஆபத்தை காப்பாத்துங்க மகராஜனுங்க இல்லைங்க என்னைக்குமே மறக்கிறது இல்லை. இல்ல ஒரு விஷயம்னா அதாவது கூத்து ஆடுறதை விட கூத்து பாக்குறவங்க தான் நினைப்பாங்க நம்ம மரியாதை நாமளே கருத்துக்கிறப்ப நினைப்பாங்க 5 மணிக்கு போன் பண்றாங்க ஆளு கிடைக்காத பட்சத்துக்கு சாயந்தரமா கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கலைக்காக எதெல்லாம் செய்வேன் உயிரை விட்டுதான் விடலாம்.
தன் என் மகனே செத்தான் அப்பயும் கூத்துக்கு வந்தேன். எங்க பாட்டி செத்தா அப்பயும் கூத்துக்கு வந்தேன். எங்க பெரியவன் செத்தான் அப்பயும் கூத்துக்கு வந்தேன். பணம் சம்பாதி மனிதனுக்கு பணமெல்லாம் பெரிது. மக்கள் மனதை சம்பாதிக்க குணமே பெரிதாகும். பணமெல்லாம் நாசமாகும். குணமே கோடி லட்சம் என்று மறமாட்டியா உயிருக்கு வரை மறக்க மாட்டேன். சதரா கூத்து வாங்குறதெல்லாம் பெருசு இல்ல. பகுதி பேர் லீவ் போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் பெருசாக்குது. சரி என்னங்க அதெல்லாம் போய் வருங்கள். போய் வரட்டுமா? மன்னவர் வருவார் என்று மகன் பதனம். ஆமா மங்கின் காத்திருப்பேன். சென்று வாருங்கள். பாலைக்கோடு கொலை போல் தாய்க்கு தலைமகனாய் வளர்த்து வர. ஆமா என் கண்ணு நீ ஒரு கண், என் மகன் மறுக்கண். கண்ணுக்கு எப்படி இமை காக்கிறதோ அது போல நம்ம மகனை காத்து வரேன். ஒன்னூடி எங்க இருந்தாலும் நாசமா போகும். ஆமா போய் வருங்க. இப்ப எங்கடா வந்துக்கிறோம்? வீரகாரன் கோயிலுக்கு முன்னாடி மணி 8:30 இருந்து வித்திலே தான் சாமி ஆடிட்டு இருக்கிறேன். சாம்பாடு சுத்துற மாதிரி காணக வந்திருக்கிறோம். கரடி புலி சிங்கத்தை வேட்டையாடுவோம். இதெல்லாம் வீரகாரன் கோயிலுக்கு வேண்டுதலையா? அதெல்லாம் வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. சாமி கடவுளா வீரகாரன் அப்பா உனக்கு எல்லாம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கூத்துடணும். கூத்தாரத்தாலும் நாங்களாம் சூத்த காட்டி கரெக்டா சூத்த நம்ம பக்கமே தான் திருப்பிக்கிறோம். முத்துராஜ் பையன் எழுப்பி போடு. எந்திரிங்க எந்திரிங்க முத்துராஜ் வராங்க. அம்மா என் கணவர் வேட்டையாடி சென்று விட்டார். வருவதற்கு 6 மாத காலமாகும். ஆமா என் மகனாக வந்த அலிமத்துக்கு நான் பாடசாலை அனுப்ப வேண்டும். பாலால உணவைத்து பச்சரிசி சாதமிட்டு நெய்யால உணவைத்து நான் நெல்லரிசி சாதமிட வேண்டும். குளக்கரை சென்று என்ன தண்ணீர் கொண்டு வா. தண்ணி எடுத்துட்டு சரி போயிட்டு வரேன். எங்கப்பா அத்தை அத்தைய பாக்கணும். மகனே கவலை வேண்டாம். நிச்சயமாக அத்தையின் அரண்மனைக்கு சென்று அத்தையை நீ அத்தையை பார்ப்ப, அத்தை மகனை பார்க்கலாம், மாமனை பார்க்கலாம். ஆமா குளக்கரை ஓரம் யாரும் 5 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க. ஐயா நீங்க யாரு? நீ யாரு? நான் இந்த நாட்டோட மந்திரி ஆகும். சரி பரவாயில்ல விடு. நான் பாத்துட்டு வரேன். நாங்கள் யார் என்பது உன்னிடத்திலே சொல்வதாக இல்லை. உங்களுடைய மகாராணியும் மகாராஜாவா இருந்தா சொல்லு, அவங்ககிட்ட தான் சொல்லுவோம். ஓ தாயே என்னடி ஓ அம்மா என்ன யாரே குளக்கரை வரும் யாரோ 5 பேர் நின்னுக்கிறாங்க. அதாவது மணிமகுடம் தரித்த மன்னர்கள் 6 பேர் இருக்காங்க. அதாவது மணிமகுடம் தரித்த மன்னர்கள் 5 பேர். அது கூட ஒரு சின்ன குட்டி ஒண்ணுக்குது. சின்ன பையன் இருக்கிறார். 6 பேர் இருக்காங்க. ஐயோ மணிமகுடம் தரித்த மன்னரா இருந்தா என் உடன் வந்தவர்கள் தான் 5 பேர் இருந்தால் நேரடியாக நீ போய் பாரு. நானே சென்று பார்க்கிறேன். அரண்மனையில காத்துக்கிறேன். உங்க திருப்படி ஒரு பாதுகளுக்கு உன் அன்பு தங்கை சங்குபதி நான் வந்தனம் செய்தே நன்னால் வந்தேன். அண்ணா ஏன் வந்தவர்கள் குளக்கரையிலே அமர்ந்து விட்டாய்? அரண்மனைக்கு வர வேண்டியதானே? இதுதான் தங்களுடைய அரண்மனை என்று எங்களுக்கு நாங்கள் முன்பு வந்தது கிடையாது. பார்ப்பதற்கு அனைத்து அரண்மனையும் ஒரே வட்டாரத்திலே எல்லாம் சரிசமமா இருக்குது. இதுதான் தங்களுடைய அரண்மனை என்று தெரியாமல் போனால் சரி அலையாத வாசல் நுழைய கூடாது. அதனால மரியாதை வாசல் மிதிக்க கூடாது என்பார்கள். அண்ணா பாருங்க அரண்மனைக்கு போவோம். அப்படியா? அரண்மனை ஒரு பார்க்கலாம்.
ஐவரும் வந்திருக்கிறாய். அன்பு தம்பியே, என்னைக்குமே தண்ணீர் பார்த்ததில்லை. ஆனா நீண்ட நாள் ஆகிறது. அப்படி என்று அதான் சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய என் உடன் பிறந்தவர்கள் அண்ணா அண்ணவாடா மாடாத திருமுகம் மாறி இருக்கிறது. உங்க சோறாத திருமுகம் வந்திருக்கிறது. என் ரத்த பாசமெல்லாம் தலை குமிச்சிருக்கிற அண்ணா. உங்களுக்கு வந்த சோதனை அல்லவா? அறிய மாட்டார் என்று உரைப்பார். என்னமா செய்யறது? உங்க அண்ணன் பீமசேனால நாங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டதே. அண்ணன் பீமசேனால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய தளபதி ஆகிவிட்டார். அண்ணா அது ஒரு தவறு செய்ய மாட்டானே. எங்க அண்ணன் பீமசேனன் அப்படி என்னதான் தவறு செய்தார்? தங்கா, காலை மாலை தவறாத மலர்கள் கொண்டு வந்து என் பாதத்தை வளையக்கூடிய பழக்கம் உண்டு. நேற்றைய தினம் கிழக்கு திசை போக வேண்டாம் தம்பி என்று பலமுறை எடுத்து உரைத்தேன். என் வார்த்தையை மதிக்காமல் கிழக்கு சென்று ஆரவள்ளி பெண்கள் இடத்துல அகப்பட்டு விட்டார். அகப்பட்ட பீமனை பந்தயத்தில் தோல்வி அடைஞ்ச தம்பிய விலகுகள் தரித்து கல்லற சிறையில் அடைத்து கதண்டுகளை விட்டு கடிக்க வைத்தார்கள் அந்த ஆரவள்ளி பெண்கள்.
தோல்வியடைந்த பீமன் சிறையில் அடைத்து விட்டார்கள். நிருபம் கொடுத்து விட்டார். அதாவது உங்க இந்திரபுரஸ்து நகரத்தை ஆளக்கூடிய தர்மன் எனக்கு கற்பப்பணம் கட்டணும், இல்லை என்றால் என் பந்தயத்தை ஜெயிக்க வேண்டும். இழிவான நிருபத்தை கொடுத்து விட்டாம்மா. அதனால பொருத்தம் பார்க்கின்ற போது ஒருவருக்கு எங்களுக்கு பொருத்தல்ல தங்கா. ஆனா உன் கணவருக்கு கூட பொருத்தம் பார்த்தோமா, அவருக்கு கூட பொருத்தல்ல. உன்னுடைய மக அள்ளிமுத்துக்கு தான் தகுந்த பொருத்தம் இருக்கிறது. அள்ளிமுத்து பிறக்க 6 வெள்ளி கோட்டை அழிய சரியான பொருத்தங்கள் இருக்குமா? உன் மகன் அழைத்து என் சங்கத்தை நீக்க வேண்டும் என்று உன் இடத்துல ஓடி வந்தோம்னா, அண்ணனுக்கு ஒன்றிருந்தால் தங்கை காக்க வேண்டும், தங்கைக்கு ஒன்றிருந்தால் அண்ணன் காக்குது. அது ரத்தம் பார்க்கும். நீ ஒரு ஆணா பிறந்திருந்தா பொண்ணு உனக்கும் தானே தங்கா. எங்க அண்ணன் மரலான்னு தலை குமிஞ்சு நிக்கிறார் என்ற இந்த பாய் உள்ள தெரியுதா? தங்கை உதவுவான்னு ஓடி வந்தேன். என் மகனை நினைத்தபடி அழுகிறாய் அம்மா. என் மனசை இன்னும் புண்படுத்த வேண்டாம் தங்கா. அம்மா அழுக வேண்டாம். அஞ்சு திருவதி அறியா பருவம், கொஞ்சம் திருவதி கொஞ்சம் பருவம். அப்பேற்பட்ட பீமஜானே அந்த 6வது இடத்திலே அகமற்ற கொண்டான உண்மைதான். என் மகன் எங்கத்தி அம்மா அண்ணா அப்படி அல்ல. போர் வீரன் உன் அண்ணன் இருக்கிறான் அர்ஜுனன். சரி, அவனுக்கும் பொருத்தம் இல்ல. சரி. தம்பி சகாதேவனுக்கு பொருத்தம் இல்ல. எனக்கும் பொருத்தம் இல்ல. உன் கணவருக்கும் பொருத்தம் இல்ல. சரி. ஆனா உன் மகனுக்கு மட்டும் தகுந்த பொருத்தம் 5 பொருத்தமும் சரியா இருக்குதுமா. இது யார் சொன்னது? சகாதேவன். அண்ணா சாஸ்திர பிரகாரம் அதாவது அள்ளிமுத்து பிறகு அண்ணா கணவரை திருமணம் செய்து ஜென்மத்தில் பாடுபடும் பெண்களுக்கு துன்பத்தின் சரிபகுதான். அதான் கணவரை திருமணம் செய்து புருஷனை கட்டிட்ட அதான் கஷ்டம் வரும்போது புருஷன் தேவன் போகக்கூடாது. அதான் கஷ்டத்திலையும் சரி பங்கு எடுத்துக்கணும், அதான் இன்பத்திலையும் சரி பங்கு எடுத்துக்கணும். இன்பத்தில் பாடுபடும் பெண்களுக்கு துன்பத்தில் சரி பங்குதான். அண்ணா கிணலான் பூச்சிக்கிட்டு திருவிழான்னு இருந்தாலும் மேல ஒட்டம் மட்டும்தான் ஒட்டும். ரத்த பாசம் அண்ணா
இப்போ ரத்தத்துக்கு ஏதாவது ஒரு இடையூறு என்ன அது எனக்கு தான் அண்ணா எத்தனை இதா இருந்தாலும் அதாவது உங்களை நான் அனைவரையும் நம்பர்னே இல்லையோ அதாவது எங்க அண்ணனாகப்பட்ட சகாதவனுடைய சாஸ்திர வேந்தன் அதாவது சகாதவன் தனுர்வேதம் கற்றவன் இவன் வேதன் பிரகாரம் தனுர்வேதத்தை எடுத்து கடித்து இவன் என்னை செத்துருவானா கண்டிப்பா செத்துருவாங்களாம் அந்த காலத்துல கண்டிப்பா இருந்தா குறை சொல்லவங்களை அந்த காலத்து பெரிய மனுஷன் தனுர்வேதத்தை கத்து அதாவது 16 கொண்டா பாட்ட முறக்கு வச்சு செத்து போயிருந்தீங்க எங்க சாப்பிட்டு சொன்னா அன்னைக்கு 16 பெருமுகனுக்கு நான் பிறக்குது அன்னைக்கு செத்து போயிட்டாங்க தாத்தன் அந்த வேதம் படி தனுர்வேதத்தை இன்னைக்கும் கலியுகத்திலையும் தனுர்வேதத்தை கற்று அதான் முறை பிரகாரம் சாதகத்தை பார்த்து சொல்லிட்டா கண்டிப்பா அந்த மனுஷன் உயிரோடு இருக்க மாட்டான் அந்த தனுர்வேதம் கற்றபடியா எங்க அண்ணன் சகாதேவன் அண்ணா ஆமா எது பொய்யானாலும் அண்டரை பிறந்த மண்டபம் வெளிவிட்டாலும் தலைக்கடல் நீர் வச்சிட்டாலும் கோளை இரண்டு ஒன்றாக சேர்ந்து குழந்தை அழிவிட்டாலும் இந்த உலகத்திலே செட்டி மரம் கொண்டு எதுவும் இல்லாத போனாலும் எங்க அண்ணன் தனுர்வேதம் பொய்யாகாது அண்ணா ஒன்றும் கவலைப்படாது உனக்கு ஒன்று நான் எனக்கு அதனால முன்ன மகனை கூட்டிட்டு வரேன் தலை குமிஞ்சு நிற்காது தலை குமிஞ்சு நான் உன் தங்கை நான் இருக்கிறேன் அண்ணா புறப்பட்டு அரவணைக்கு நாடகம் என்பது நடிப்பு மாற்றிருந்தாலும் அதான் கதைக்கு உண்டான பெருமை என்னைக்கும் பொய்யாகாது அந்த காலத்துல உண்மையிலேயே ஆடவல் இடத்துல விமர்சனம் அகப்பட்டு துன்பத்தில் பட்டு அதாவது அஷ்டாவர இந்திரபுசம் சேர்ந்தான் அதாவது 5 சிறு வயது அறியா பருவம் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம் அப்பேற்பட்ட விமர்சனே ஏதாவது ஆடவல் இடத்துல மாட்டிக்கொண்டானா நம்ம பையன் எங்கத்தி போல ஆனா அதுதான் அந்த காலத்துல ஒரு ரத்த பாசனா விட்டு கொடுக்கிற மனுஷன் வருமா இந்த காலத்துல எங்க விட்டு கொடுக்கிற மனுஷன் வரும் கால் இவ்வளவு சேர்ந்தா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிறாங்க காலம் அப்படி மாறிடுச்சு அந்த காலத்துல வந்து தங்கச்சிக்கு அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்துனா தான் ஆடாவிட்டாலும் தன் சரிகள் ஆடுமா தன் ஆடாவிட்டாலும் சரிகள் ஆடுமா அப்பேற்பட்ட என் உடல் பிறந்தவர்களுக்கு எதுவாறு வந்துவிட்டது அதனால நான் அழைத்ததாக என் மகனாகப்பட்ட அலிமுத்தை ஆகட்டும். அதே நேரத்தில் சங்குமதியாகப்பட்டவர் தன் மகனாகப்பட்ட அல்லிமுத்து அழைக்க அல்லிமுத்து தர்பார் ஆரம்பித்தார். Yeah.
அமைச்சரே சொல்லுங்க சாமி மகாராஜா அவர்களே. ஏய் நீ மாதிரி பண்ணுமா சொல்லுங்க அமைச்சரா என்ன குழாய்க்கும் கூட அடி வாங்கிட்டு இருக்கிறேன். வர்றவங்களா செக்கே புளிறீங்க. ஏன்னா பவுடர் அதுக்குள்ளே அழிஞ்சு போச்சு. ராஜா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப ஐயா கெட்ட வார்த்தை பேசாதடா சடிங்களா. சரி சரி மாமியார் கூலிக்கோல எடுத்துட்டு வரதுன்னு. ஏய் கேரக முடிச்சவனா. இல்ல அங்க போகாத. சீராக அமைந்திருக்கும் திருத்தமான சிங்கார பொன்மேடை தீபாவளி தெய்வீக சபை அமைந்திருக்க காரணம் என்ன? வீரக்காரன் பண்டிகை முன்வைத்து ஊர் மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இன்னைக்கு நாடகம் ஒட்டுகிறாங்க. இதுதான் கலதை காம்போஜர் ஆகும். அப்படியா? ஒவ்வொரு நாளைக்கு அடிஞ்சு போயிருவோம். இல்ல இல்ல சால கொடுத்தா சரி. அப்படி இருந்தாலும் இந்த புண்ணிய சபையிலே ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் நாடகத்திற்காக முன்னின்று உறுதுணையாக இருந்து பேராதரவு கொடுத்து நமக்கெல்லாம் அழைப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நாடக கலைக்குழுவிலே ஒன்றிணைந்து நாடகத்தை நடத்த வந்த அன்பு கலைஞர்களுக்கும் நாடக சபாவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிய வணக்கம். அப்படி இருந்தாலும் ஏய் அமைச்சரே அப்படி இருந்தாலும் இந்த புண்ணிய சபையிலே செய்யப்பட்ட நாடகத்தின் பேர் என்ன? ஆர்ப்பாட்டம் ஆரவள்ளி சண்டை அள்ளிமுத்து பந்தயம் போர் மன்னன் சண்டை. ஆமா இத்தனைக்கு அப்படியா? 3 பேர் இருக்காங்க. ஆரவள்ளி பந்தயம் போர் மன்னன் சண்டை என்ற நாடகத்தில் நான்ஜா என் பெயர் என்ன உனக்கு தெரியுமா? தம்பி சரக்கு விட்டா தான் சொல்லுவேன். உனக்கு தெரியுமா என்ன? நல்லாவே தெரியும். எப்படி? நீ தான் மூலக்கட்ட முத்துராசிவாதி. ஏய் ஏடா மூலக்கட்ட பைத்தி முடிச்சற வந்துக்கற. மூலக்கட்ட போய் தான் உதைக்கற. இந்த நாடகத்திலே நான்ஜா சொன்னா தான் தெரியும். சொல்லட்டுமா? ஓவண்டாக சொல்ல வரி வந்த செவி கூட்டாம இருக்க வேண்டும். இல்ல நீ இல்ல நான் போலாயிக்கு பாக்காவா உன்னை கொண்டு போய் கால் பண்ண சித்திரவடிவம் உள்ள சில பாட்டு. ஆமா பா பா பாத்தியாரே பா வஞ்சி கோடி யா கொஞ்சி
அதான் வச்சுறேன். கோவப்படாத சாமி, சிறுமூலம் வெடிச்சு போயிடும். மன்னாதி மன்னகளை மகனமடி அங்கே வேந்தர்கள் மன்னாதி மன்னர்களை மறுபடி வேந்தர்கள் ஈரேழு 14 உலகங்களிலும் ஈரேழு 14 பூனங்களிலும் போற்றக்கூடிய என் பெயர் உன் பெயர் புலிக்குட்டி அள்ளி முத்தடி தெரிஞ்சாயா என்ன? அள்ளிமுத்துக்கே அள்ளிமுத்து மகனுக்கே ஓமாரிக்கே. வேண்டாம்டா டேய், வா ஒரு அவசரம் ஆகி போச்சு. வரல இன்ன வரைக்கும் நல்லா தானே ஊங்கிருந்தா ஒரு அவசரம் ஆகி போச்சுடா. செத்து பாடுறாங்களா? சும்மா வருமா? மாறி படுறா அப்படி தார் ரோடாட்டம் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் உன் பெயர் பெற்றாங்களே, என் தாய் உன் தாய் தந்தை மண்ணிலே மனிதனாக பிறக்க வைத்த என் புண்ணிய தெய்வம். புண்ணிய தெய்வம் யார் தெரியுமா? யாரு? என்ன பெற்றவளமையாலும்
என்ன காத்து வந்தே எங்க தாயாரோ நந்தாவ தங்குவதி என் தாயார் தங்குவதி வா ஏன்டா அப்படி பண்றீங்க? பொறுமையா இருக்குடா டேய். மோவரை நண்டோட சொல்லிச்சான். நண்டோட பேக்கறன்னு என்னத்தானே பேத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய் இங்க பாரு. பாரு வெள்ளாடாட்டம் கால இருப்ப. ஓய் பிஸ்கட் கொண்டு வந்து பாதி. என்னது? பிஸ்கட். என்னடா அப்படி பண்ணிட்டு மலை முடிச்சிட்டீங்க? பண்ணு கொண்டு வந்து. சரி. ஆஸ்பத்திரியில இருங்க. ஏய். ஓய். என் தாய் என் தாயோ சங்கமதி. ஓ தாயார் சங்கமதி. என் பெயர் அல்லிமுத்து. அல்லிமுத்து சபாத். உன்னை பெற்றெடுத்த தந்தையார் பேரு வைத்த தந்தையார். ஏய் ஓய் எப்படிடா இப்படியெல்லாம்? இதெல்லாம் எப்பயுமே சொல்லுவார் புத்தி தாங்க. ஆமா சொந்த புத்தில இல்லையா? இந்த ஜெல்மத்துல எடுத்தாலும் இல்ல. சொந்த புத்திங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. சொல்லுவார் பேச்சு தான். அப்படியா? ஆமாங்க. சார் அப்படியே தான் ஆயா உட்கார்ந்துட்டு இருக்கறப்ப. ஏன் குடிக்கிறா? உனக்கு என்ன போகுது? எனக்கு பேரு வைத்த ஏஜாமந்த புல்லாவ கஷ்டம் தந்தையாரு
வைக்க மாட்டா சுனில்குமார். ஓவித்து கூப்பிட்டு கேட்கலாம். சாயலி என்னது நெருப்பாடுங்கிறாங்க. அண்ணா என் தந்தையாரா? தந்தையார் யாரு? போருக்கு அஞ்சாத வேந்தனாக விளங்கி வரக்கூடிய போர் மன்ன மகாராஜன். போருக்கு அஞ்சாத மன்னன் போர் மன்னன். என் தாய் சங்கமதி. இருவருக்கு மகனாக பிறந்த என் பெயர் அல்லிமுத்து. அல்லிமுத்துன்னு சொல்றியே, இந்த அல்லிமுத்து பாலகனாகப்பட்டவர் ஆண்டு வரக்கூடிய நாடு எனக்கு இராஜ் கோபையாட்டது. இராக்ல என்னப்பா நீ பைத்தியம்? அதான் நீ கேக்குறத அந்த பையனை போய் என்ன ஊர் சொன்ன அதை மட்டும் சொல்லு. இது ஊரா? இழுத்து அடிச்சா மட்டி அப்படின்னா பொழைச்சு போயிட்டு சீக்கிரம் மலைக்கு கூட்டு. என்ன திரட்டா கேட்கோட்டா இல்ல தவறா சொல்ல, அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் சொல்லி போறாங்க பயந்துக்குவாங்க. ஆமா இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, வரும்போது வாத்தியாருக்கு தான் வாத்தியாருக்கு அழிட்டு பயந்துக்கணும், பிடிக்கிறதுக்கு மாறி போச்சு. கத்துக்கிறவங்க நம்பர் மாட்டாங்க. ஆமா இங்க பண்ணிட்டு அங்க இன்னுமே விளையாண்டுட்டு இருக்கிறான். சாமி மன்னா அப்படி இருந்தாலும் என் நாடு நீர்வளம் நிலவளம் குடிவளர் பொருந்திய அகில உலகமும் போற்றும்படியாகிய என் நாடு நான் இருக்க விரும்பிடும். ஆமா யாசோமா 32 பேர் இருக்கிறாங்க உள்ள. என்ன சொல்றோம் மிருகமா என் நாடு சிவன் அமந்தாபுரி பட்டினம். சபாஸ். இப்ப நாம எங்கே செல்ல வேண்டும்? 2 பேர் கோட்டை தாயை சந்திக்க வேண்டும். ஆமா சார். என்ன உமால சந்திக்கணும். ஏய் சிகிரிகாயே காயல புடிச்சா